ஹாய் ஆல் இட்ஸ் விஜே. இன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக இருந்தது. எக்கோட போட்டு துணி அடுத்து போடவே இல்லை, 3 நாள் ஆச்சு. சரின்னு போட்டு விட்டுட்டு புளியெலாம் கரைச்சிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சலசலன்னு தண்ணி, என்னடா ரொம்ப என்னமோ தண்ணி சத்தமாக கேட்குதுன்னு பார்த்தா டியூப்பை வெளியே எடுத்து போட மறந்துட்டேன். வீடு ஃபுல்லாக தண்ணி. இன்றைக்கி இந்த அடுப்பு வாங்கிட்டோமேன்னு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் ஆடிட்டு தெரிஞ்சதுக்கு செம்மையாக வேலை வச்சிருச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் அந்த வைப்பர் வச்சு தள்ளினதுக்கப்புறம் தான் இதாச்சு. அதை தள்ளி விட்டதுக்கு கையில் நல்லா தோல் பிஞ்சிருச்சு. ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு குழம்பு வச்சுட்டேன். குட்டிப்பா சீக்கிரம் வந்துடுவான். இன்றைக்கி சும்மா ரிப்பப்ளிக் டேக்காக ப்ராக்டிஸ்க்கு தான் போயிருந்தாங்க. காலையிலே கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா ஏதாவது குலாப் ஜாமுன் செஞ்சுத்தாங்க, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, செய்யவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் எனக்காகன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு. பிஸியாக தான் இருந்தது, கஷ்டமாக இருந்தது. சரி செய்வோம், அவனையும் ஏமாற்றிட்டே இருக்கேன் இன்றைக்கி நாளைக்குன்னு. சரி ஒரு ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி செஞ்சேன். இதுதான் நானாக ஃபஸ்ட் டைம் செய்கிறது. நானாக இது வரைக்கும் குலாப் ஜாமுன் செஞ்சதே கிடையாது. அம்மா செஞ்சு வைப்பாங்க, சாப்பிடுனே தவிர நானாக பண்ணதில்லை. சரி ஸ்லோமோவில் ஒரு வீடியோ எடுத்து வைப்போமே அப்படின்னு வச்சேன். நல்லா சூப்பராக வந்திருந்தது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த கிராக் இல்லாமல் உருட்டினா தான் ஒழுங்காக வரும்னு. அதுக்காகவே நானே பார்த்து பார்த்து உருட்டி எடுத்து போட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதில் லைட்டாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் லைட்டாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றி ஏலக்காய் போட்டு ஜீனி தண்ணி ரெடி பண்ணி இதையும் வறுத்து போட்டுட்டேன். குட்டிப்பாவை இன்றைக்கி அவங்க அத்தை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. வரையிலே அவங்ககிட்ட பில்லை போட்டுட்டான். என்னென்னமோ கேட்டு வாங்கி அந்த ஸ்டிக்கு, அந்த சாக்கோ ஸ்டிக் மாதிரி வாங்கிட்டு வந்து மொத்தமாக கட்டாக எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லுத்தையும் நான் சாப்பிடுவோமான்னு கேட்டான். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொடுப்பான்னு வாங்கி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். குலாப் ஜாமுன் கேட்டுகிட்டே இருந்தான். ஆறட்டும்ப்பா, சாயங்காலம் தரேன், நீ தூங்கி எழுந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வெளியே போகலான்னு இருக்கோம். அண்ணி வீட்டுக்கு தான் போவோம் அந்த குலாப் ஜாமுன்லாம் கொடுக்க போகிறதுக்கு. என்னோடய ஸ்பெஷல் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும்ல. போயிட்டு வந்துட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். துணியும் துவைச்சி காய போட்டாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான். பை பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.